மகாராஷ்டிரா மாநிலம் அகமத் நகரில் உள்ள வட்கி என்ற கிராமத்தில் பாழடைந்த பழைய கிணறு ஒன்று உள்ளது. இந்த கிணற்றில் சில காலமாக தண்ணீர் இல்லாததால் இதற்குள் குப்பைகள் மற்றும் விலங்குகளின் கழிவுகள் கொட்டப்பட்டு வந்தன. இந்த நிலையில் ஏப்ரல் 9ஆம் தேதியன்று இந்த கிணற்றின் மதில் சுவரில் கோழி கழிவு கிடந்தது. இதை கவனித்த பூனை ஒன்று அந்த மதில் சுவற்றின் மீது ஏறி கோழி இறைச்சியை தின்றபோது எதிர்பாராத விதமாக தவறி கிணற்றுக்குள் விழுந்தது. வெகு நேரமாகியும் வெளியே வர முடியாமல் திணறியதால் பூனை சத்தமிட்டு கொண்டே இருந்தது. இதை கேட்ட அப்பகுதியை சேர்ந்த மாணிக் என்பவர் பூனையை காப்பாற்றுவதற்காக கிணற்றில் குதித்தார். ஆனால் கிணற்றில் சாக்கடையும் குப்பையும் தேங்கி இருந்ததால் அதற்குள் மாணிக்கின் கால்கள் சிக்கிக் கொண்டன. இதையடுத்து மாணிக்கின் சத்தத்தை கேட்டு அவரது குடும்பத்தை சேர்ந்த மற்றொருவர் குதித்தார். ஆனால் அவரையும் மீட்க முடியாமல் போனதால் அவரை காப்பாற்ற வேறொருவர் என மொத்தம் 5 பேர் கிணற்றில் குதித்தனர். இதையறிந்த வட்கி பகுதி மக்கள் இரவு முழுவதும் 5 பேரை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் சம்பவம் அறிந்து தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்தனர். கிட்டத்தட்ட 5 மணி நேரமாக மீட்பு பணிகள் நடைபெற்ற நிலையில் கடைசியாக விழுந்த சாகர் என்பவரை மட்டும் உயிருடன் மீட்க முடிந்தது. அதற்கு முன்பு கிணற்றில் விழுந்த 5 பேரும் கிணற்றுக்குள்ளேயே மூச்சு திணறி உயிரிழந்தனர். இதற்கு கிணற்றில் பயோகேஸ் லீக் ஆனதே காரணம் என கூறப்படுகிறது. பூனையை காப்பாற்றும் உயரிய நோக்கில் ஒருவர் விழ அவரை காப்பாற்ற அடுத்தடுத்து என 5 பேர் குதித்து இறந்த இந்த சம்பவம் மராட்டிய மக்களிடையே அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.